ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, இனியும் எழுத போகிறீர்கள். எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி, அடுத்தது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எதை படிப்பது, எந்த காலேஜில் நான் சேர்வது, அடுத்தது நான் என்ன படித்து வாழ்க்கையில் உயர்ந்து வருவது என்று சொல்லி பலவிதமான கேள்விக்குறியோடு கூட இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். பல நேரத்தில் அநேகர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள், நல்லதுதான். ஆனாலும் அதிலும் மேலான ஆலோசனைகள் தேவனிடத்துல கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவார். வேத புத்தகத்துல நிறைய வாலிபர்கள் தேவனோட சமூகத்திலிருந்து ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின் பிரகாரமாய் தங்களுடைய ஜீவிதத்தை அவர்கள் கொண்டு போனது நிமித்தம் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில உயர்ந்து வந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசுவா என்கிற வாலிபன் தேவனிடத்துல ஆலோசனை கேட்டான். புதிய ஏற்பாட்டுல தீமோத்தேயு தேவனிடத்துல ஆலோசனை கேட்டு அநேக பெரும்பாலும் எல்லா வாலிபர்களும் தேவனோட சமூகத்திலிருந்து ஆலோசனை கேட்டது நிமித்தம் கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை உயர்த்தினது போல இந்த நாட்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு கேள்விக்குறிக்கு நான் ஒரு பதிலை சொல்லுகிறேன். கர்த்தரோட சமூகத்துல முழங்காலை முடக்குங்க. அடுத்தது நான் என்ன படிக்கட்டும், எந்த காலேஜில் நான் சேரட்டும், எந்த ஸ்கூலுக்கு கடந்து போகட்டும், கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்பீர்களானால் சங்கீதம் 32:8 கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுத்து நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கத்தக்க வண்ணமாய், உயர்ந்து வரத்தக்க வண்ணமாய் உங்களுக்குரிய புதிய வழிவாசல்களை கர்த்தர் இன்றைய தினம் திறந்து கொடுக்க போகிறார். தொடர்ந்து நீங்க ஜெபிங்க, கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.